ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பெறை போலுமை ஈற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோன்னா, இன்றைக்கி அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோவிலில் நம்மளுடைய ஆதிபராசக்தி அம்மன் சக்தி பீடத்தின் சார்பில் அன்னதானம், பொங்கல் பிரசாதம் அன்னதானமாக வழங்க போகிறோம். அதுக்கு தான் அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா வெல்லம்லாம் ரெடி பண்ணி கொட்டிகிட்ருக்காங்க. வெல்லம் ரெடி பண்ணி பொங்கல் தயார் செய்ய போகிறோம். அதுக்காக அம்மா வந்து வெல்லம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. வெல்லம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக பொங்கல் தயார் செய்யணும். பொங்கல் தயார் செஞ்சாச்சு. அந்த பொங்கல் தான் இதெல்லாம் ரெடி பண்ணி போசிலாம் போட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆதிபராசக்தி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அமாவாசை சிறப்பு பூஜை பொங்கல் வச்சு பிரசாதம் வச்சு படைச்சிட்டு நம்ம இந்த பொங்கலெல்லாம் எடுத்துகிட்டு அந்தியூர் பத்ரகாளி அம்மனுக்கு கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க மக்களே, நம்ம ஆதிபராசக்தி அம்மனை தரிசிட்டு வந்துடலாம். இதான் நம்மளுடைய வெற்றி விநாயகர் வீரக்கருப்பண்ணசாமி, நம்மளுடைய திரிசூலம், நம்ம கோவில். இதான் நம்மளுடைய ஆதிபராசக்தி அம்மன் சக்தி பீடம் கோவில். இவர் வீரக்கருப்பண்ணசாமி. நம்ம அம்மாவுக்கு வந்து வாகனம் பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரரை வணங்கிட்டு கருவறையில் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு காவலாக பாலகணபதி பாலமுருகர் இருக்கார். அம்மா வந்து சுயம்புவாக இருக்காங்க. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் மகமாயி ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் நம்மளுடைய அம்மன். நம்ம அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணியாச்சு. நம்ம அம்மாக்கிட்ட ஃபோனில் அருள்வாக்கு கேட்குற பக்தர்களும் இந்த அன்னதானத்தில் பங்கேற்றிருக்காங்க. அவங்களும் வந்து நன்கொடை வழங்கியிருக்காங்க அன்னதானத்திற்காக. வாங்க, நம்ம அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோவில். இது வந்து குண்டம். அம்மனுக்கு வந்து பங்குனி மாதம் குண்டம் போடுவாங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப வருடம் பழமையான கோயில். இதுதான் அந்தியூர் பத்ரகாளி அம்மன் கோவில். இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால கோவிலில் நிறைய கூட்டம் இருந்துச்சு. நம்ம இப்போ வந்துட்டு உள்ளே போயிட்டு அந்தியூர் பத்ரகாளி அம்மனை தரிசிச்சுட்டு பொங்கல் பிரசாதம்லாம் வச்சு படித்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் வழங்க போகிறோம். மகமாயி சுயம்பு ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் சக்தி பீடம் சார்பாக ஆதிபராசக்தி அம்மன் வந்து அன்னதானம் வழங்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த உத்தரவின் பேரில் நம்ம அன்னதானம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அன்னதானத்தில் நம்மளுடைய ஆதிபராசக்தி அம்மன் பக்தர்களும் நிறையா பங்கேற்றிருக்காங்க. அவங்களும் நன்கொடை கொடுத்துருக்காங்க. ஆரம்பித்ததுனால சக்கரை பொங்கல் அன்னதானமாக கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து அம்மனை தரிசிச்சுட்டு அன்னதானம் ஆரம்பித்தாச்சு. அம்மா அப்பா எல்லாம் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. இது அன்னதானம் கொடுத்துருக்கோம். இதே போல் தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்களில் அடிக்கடி அன்னதானம் வழங்குகிற நிகழ்வு வந்து நடக்கும். அது வந்து நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து வரும். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ அன்னதானம் வந்து கோவிலில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க, பாருங்கள்.
அதுலேயே வச்சு அப்படியே கொடுத்துருங்கம்மா. இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் தட்டு பார்த்திங்கன்னா ஒரு 150 பேர்த்துக்கு பக்கமாக வாங்கிட்டு வந்தோம். அது வந்து பத்தலை. மறுபடியும் தொன்னை வாங்கிட்டு வந்து இன்னும் ஒரு 70 பேர்த்துக்கு மேலே தொன்னை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். எப்படியும் 200 பேர்த்துக்கு பக்கமாக பொங்கல் பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அன்னதான நிகழ்வு போலவே இனி வரும் நாட்களில் தொடர்ந்து அடிக்கடி அன்னதானம் நம்ம கோயில் சார்பாக வழங்கப்படும். இந்த அன்னதானத்திற்கு ஆதிபராசக்தி அம்மன் சக்தி பீடம் திருக்கோயில் சார்பாக நன்கொடை வழங்கிய பக்தர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுடைய சப்போர்ட்னால தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அதே போல் நம்ம ஆதிபராசக்தி அம்மன் கோவில் வந்து திருப்பணி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த திருப்பணிக்கு பக்தர்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் வேணால் உதவி செய்யலாம். தங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். கோயில் திருப்பணிக்காக உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யலாம். ஆதிபராசக்தி அம்மன் கோவில் வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த திருப்பணி வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அதே போல் வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெளிவாக இருக்கும். இன்றைக்கி பொங்கல் பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது. சீக்கிரமாகவே இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பொங்கல் பிரசாதம் எல்லாமே மக்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. இதை தொடர்ந்து நம்ம ஆதிபராசக்தி அம்மன் சக்தி பீடத்தின் சார்பில் தொடர்ந்து இனி வரும் நாட்களில் அன்னதானம் தொடர்ந்து நடைபெறும். அதே போல் மக்களாகிய நீங்களும் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோ வரும். அருள்மிகு மகமாயி ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் சக்தி பீடத்தில் அம்மா வந்து ஃபோன் மூலமாக அருள்வாக்கு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த அருள்வாக்கு கேட்குறவங்க வந்து முன்கூட்டியே ஃபோனில் வந்து புக் பண்ணிக்கோங்க. அருள்வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோனில் டெய்லியுமே அருள்வாக்கு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும். இப்போ வந்து கோயில் திருப்பணி நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்துட்டு நேரில் வந்துட்டு அருள்வாக்கு வந்துட்டு அமாவாசை ஒரு நாள் தான் சொல்லுவாங்க. கோயில் திருப்பணிலாம் முடிஞ்ச வெட்டி தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் அருள்வாக்கு சொல்கிற மாதிரி ஏற்பாடு வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போதைக்கு ஃபோனில் தான் அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அருள்வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்க முன்கூட்டியே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி. நம்ம கூட வந்த மக்கள் அம்மா, அப்பா, நம்ம அண்ணா எல்லோரும் அன்னதானம் கொடுத்துட்டு ரொம்ப களைப்பாக உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க கோயில்லையே பாருங்கள். இதுதான் நம்ம அம்மாவோட ஆதிபராசக்தி அம்மன் கோவில். திருப்பணி வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் லெவல் இது. அம்மாவுக்கு வந்து கருவறையெல்லாம் நல்லா அமைக்கணும், காரை போடணும், கதவு வைக்கணும், மேற்கூரை அமைச்சு கலசம் எல்லாமே வைக்கணும். அதுக்காக பணி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா விநாயகர் கருப்பனார்கிட்ட சுவர் கட்டி அவங்கள வந்துட்டு அமைச்சிருக்கோம். சிம்பிளாக காரை போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது கன்னிமார் சாமி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இனி ஒவ்வொரு வேலையாக தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கோம். மக்கள் வந்து அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சிட்ருக்காங்க. மேலும் திருப்பணி வந்து நல்லா நாம் சொன்ன மாதிரி செய்கிறதுக்கு நன்கொடை தேவைப்படுது. பக்தர்கள், இந்த வீடியோ பார்க்குற பக்தர்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை நம்ம அம்மா கோவிலுக்கு வந்துட்டு செய்யுங்க. கருவறைக்குள்ளே இந்த மாதிரி கீழே வந்து நிலமட்டம் காரெல்லாம் போட்டு அப்புறம் இந்த பக்கம் இந்த தகரமெல்லாம் எடுத்துகிட்டு செவுரு வச்சு கதவு எல்லாம் போட்டு ரெடி பண்ணணும். மேலே வந்து இந்த அட்டை ஓடெல்லாம் எடுத்துகிட்டு ரூஃபிங் சீட் மாதிரி போட்டு கலசம் வைக்கிற மாதிரி கோவிலெலாம் கொஞ்சம் நீட்டாக கோவில் மாதிரி நல்லா அழகாக தெரிகிற மாதிரி ரெடி பண்ணணும். அந்த மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கிறோம். இப்போதைக்கு நிதி வந்து இருக்கிற அளவுக்கு அதை வச்சு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம அம்மா கோயிலில் வந்துட்டு அருள்வாக்கு வந்து சொல்லப்படும். ஃபோனில் வந்து இப்போதைக்கு சொல்லிகிட்ருக்காங்க. நேரில் வந்துட்டு சொல்கிறதுக்கு வந்து கோயில் திருப்பணி கொஞ்சம் நிறைவடைஞ்சு வெட்டி வாரம் நேரில் அருள்வாக்கு சொல்லுவாங்க. இப்போதைக்கு டெய்லியுமே ஃபோனில் வந்து அருள்வாக்கு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து முன்னாடியே புக் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட அருள்வாக்கு கோயிலில் அம்மாக்கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்குறவங்க அவங்களால முடிஞ்ச உதவியை கோயிலுக்கு செஞ்சுட்டு வராங்க.
இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்களும் செய்யலாம். அதே போல் அம்மா வந்துட்டு இங்கே வந்து சுயம்புவாக தோன்றி விக்கிரகமாக அமர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நிறைவடைஞ்சு 11வது வருஷம் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் அம்மாவுக்கு கோவில் கருவறை பணி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ரொம்பவும் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் அம்மா விக்கிரக வடிவில் எழுந்தருளி மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அருள் பாலிச்சிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அம்மா இங்கே சமயபுரத்துலேருந்து ஆதி பராசக்தி அம்மனாக அவதாரம் எடுத்து அமர்ந்திருக்காங்க. இதுதான் நம்ம அம்மனுடைய கோவில். சிம்பிளாக சின்ன கோவிலாக தான் இருக்கும். இது இப்போதைக்கு கோவில் இங்கே அமைச்சிருக்கோம். வருங்காலங்களில் நல்ல நிலைமைக்கு வரும்போது அப்போ அம்மாவுக்கு கோவில் எப்படி அமைக்கணுமோ அப்படி அமைப்போம். கோவிலோட அட்ரஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி.